ஹலோ கைஸ், வணக்கம். நான் தான் உங்கள் ரேவந்த். இந்த வீக் வீடியோவில் நீங்கள் எந்த பிளேஸையும் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்கன்னா வால்பாறையில் இருக்க சின்ன கல்லாறு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான். இந்த சின்ன கல்லாறு வாட்டர் ஃபால்ஸ் வால்பாறையிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த பிளேஸை யாரும் அதிகமாக இங்கே விசிட் பண்ண மாட்டாங்க. அப்படி விசிட் பண்ணாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே என்னென்ன இருக்குது, போகிற வழியில் என்னென்ன பார்க்கலான்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க என் கூட சேர்ந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணலாம். சின்ன கல்லாறு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில தான் வால்பாறையிலே ஃபேமஸான பிளேஸான கூழாங்கல் ரிவரும் இந்த இடத்துல தான் இருக்குது. உங்களுக்கு போயிட்டு வரும்போது தான் இந்த பிளேஸ் கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சின்ன கல்லாருக்கு டைம் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. லேட்டானால் உள்ளே விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் இந்த கூழாங்கல் ரிவரை விசிட் பண்ணிவிட்டு போகலாம். இந்த பிளேஸுக்கு நீங்கள் டைம் டியூரேஷன்லாம் இல்லை, எப்போ வேணாலும் இந்த பிளேஸை விசிட் பண்ணலாம். கூழாங்கல் ரிவரை தாண்டி போகிற ரூட் எல்லாம் அவ்வளோ சீனிக்காக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசைன்னு பார்க்கவே அவ்வளோ அழகான ரூட் அது. ஆனால் யாரும் கூழாங்கல் ரிவரை தாண்டி அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. அப்படியே ரிட்டர்ன் திரும்பி வால்பாறை ட்ரிப்பை முடிச்சுக்குவாங்க. ஆக்சுவலாக கூழாங்கல் ரிவரை தாண்டி போகிற ரூட் எல்லாமே உங்களுக்கு நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸும் இருக்குது. சின்ன கல்லாறு போகிற வழியிலேயே உங்களுக்கு பாலாஜி டெம்பிள்னு சொல்லி லெஃப்டில் ஒரு சின்னதாக ஒரு ரோடு ஒன்று போகும். அந்த ரோட்டில் போய் பாருங்கள், நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரூட்டில் நாங்கள் ஆல்ரெடி 2 இயர்ஸுக்கு முன்னாடியே இந்த ரூட்டில் வந்திருக்கோம். அப்போ இந்த அளவுக்கு ரோட் கண்டிஷன்லாம் இருந்திருக்காது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் விசிட் பண்ணும்போது ரோடெல்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் கூழாங்கல் ரிவரில் இருந்து டைரெக்டாக வால்பாறையை விட்டு கீழே இறங்கணுன்னா நீங்கள் இந்த ரூட்டில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வெள்ளிமலை வழியாக உள்ளே போய் கருமலை வழியாக வெளியே வந்தீங்கன்னா டைரெக்டாக 40வது ஏர்பின் பண்டில் கொண்டு போய் இந்த ரோடு விட்டு உங்களை விட்டுரும். இந்த சிட்டி டிராஃபிக்கில் போக வேண்டியதில்லை. இந்த ரூட்லேயே நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்பாட்டான வெள்ளாமலையை ரீச் பண்ணுவீங்க. இந்த வெள்ளமலையில் தான் உங்களுக்கு ஒரு டனல் ஒன்று இருக்குது. இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான் வால்பாறையில். நம்ம வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் இந்த வெள்ளமலை டனலுக்கு வந்திருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வெள்ளமலை டனல் கிட்ட நீங்கள் பக்கத்தில் போய் பார்க்க முடியாது. ஒரு கொஞ்சம் தூரத்தில் நின்று பார்க்குற மாதிரி தான் இந்த பிளேஸே இருக்கும். அதுக்கு மேலே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. யாரையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. மேலே நின்று ஒரு சின்னதாக ஒரு வியூ மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல நின்று பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளேஸு தான் டனலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதை நாங்கள் இந்த வியூவில் இருந்து மட்டும்தான் காட்ட முடியும். நீங்கள் அப்படி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா கீழே பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பிரிட்ஜில் நின்று பார்த்தா ஃபுல்லாக தெரியும். ஆனால் இப்போ யாரும் அதுக்கிட்ட போக முடியாது, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டனல் கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வெள்ளமலையே இன்னொரு ஃபேமஸான பிளேஸ் ஒன்று இருக்குது. அதுதான் வெள்ளமலை பிரிட்ஜு கிட்ட இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். அப்படியே டனலை விட்டு வெளியே வந்த உடனே உங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு மண் ரோடு ஒன்று போகும். அதுலேயே நீங்கள் கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்கும் குளிக்கிற மாதிரி. இது நிறைய பேர்த்துக்கு வால்பாறை வந்தவங்களுக்கு தெரியாது. ஹிடன் பிளேஸில் இதுவும் ஒரு பிளேஸு வால்பாறையில்.
நாங்கள் போன டைமில் வாட்டர் ஃப்ளோ ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதனால் இந்த ரிவரில் தண்ணியே இல்லை. ஆனால் இந்த இடத்துல தண்ணி எப்போவுமே போயிட்டு தான் இருக்கும். அங்கங்கே சில இடத்துல வாட்டர் ஃப்ளோ இருக்கும். அந்த இடத்துல குளிக்கிற மாதிரி இருந்தால் குளிக்கலாம். மறுபடியும் நாங்கள் அங்கிருந்து சின்ன கல்லாறு போகிற மெயின் ரோட்டை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது சின்ன கல்லாறு. சின்ன கல்லாறு போகிற வழியிலேயே ஒரு செக் போஸ்ட்டில் உங்களுக்கு என்ட்ரி ஃபீயாக பர் பர்சனுக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க உள்ளே போகிறதுக்கு. நாங்கள் ஆல்ரெடி நல்லமுடி வியூ பாயிண்ட்லேயே ஒரு 1 டே பாஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். அதை வச்சு நம்ம வால்பாறையிலேயே எல்லா பக்கம் போகலாம்னு சொல்லி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் மேலே தரேன், செக் பண்ணி பாருங்கள். அங்கே வாங்கின டிக்கெட் நம்மளால் இந்த சின்ன கல்லாறு உள்ள என்ட்ரி போகிறதுக்கு அதையே யூஸ் பண்ணி நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். செக் போஸ்ட்டை தாண்டி போகிற வழி எல்லாமே உங்களுக்கு சைடில் சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் போன டைமில் ஃபுல் ஃப்ளோவில் இருந்ததுன்னா இதில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சின்ன கல்லாறு வாட்டர் ஃபால்ஸை நாங்கள் ரீச் பண்ண ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிருக்கு. வால்பாறையிலேருந்து டைரெக்டாக வால்பாறையிலேருந்து வந்தால் 1/2 ஹவரில் இந்த பிளேஸை ரீச் பண்ணிடலாம். நாங்கள் போகிற வழியில் சின்ன சின்ன பிளேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தங்காட்டி எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. சின்ன கல்லாறு வாட்டர் ஃபால்ஸ் பைக் பார்க்கிங்கில் இருந்து கிட்டத்தட்ட உள்ள ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போகிற மாதிரி இருக்குது. நல்லா டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே 2 மலைக்கு நடுவில் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. போகிற வழியே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த 1 கிலோமீட்டர்ஸும் நீங்கள் இந்த மாதிரி நல்ல காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபைனலி நம்ம இந்த சின்ன கல்லாறு வாட்டர் ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த வாட்டர் ஃபால்ஸை தான் வால்பாறையிலேயே ரொம்ப அழகான வாட்டர் ஃபால்ஸில் ஒன்று. அது மட்டும் இல்லை, இந்த வாட்டர் ஃபால்ஸில் வர தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு. இந்த வாட்டர் ஃபால்ஸில் மற்ற வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி டைரெக்டாக போய் அந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க முடியாது. நின்று பார்க்க மட்டும்தான் முடியும் இந்த வாட்டர் ஃபால்ஸில். இந்த சின்ன கல்லாறு இந்தியாவில் இருக்க மவுண்ட்சின்ராம் சிரப்புஞ்சிக்கு அடுத்து இந்தியாவில் அதிக மழை வர பிளேஸில் இந்த சின்ன கல்லாறு பிளேஸு ஒன்று. அதனால தான் தமிழ்நாட்டின் சிரப்புஞ்சி சின்ன கல்லாறுன்னு சொல்லி இதுக்கு இன்னொரு நேம் கூட இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.